ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னும் சற்று நேரத்தில் உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உனக்கான அதிர்ஷ்டத்தையும் உன் வாழ்க்கையில வரவழைக்க போறேன். நான் சொல்றத மட்டும் முழுசா கேட்டு நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டீனா உனக்கான அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வந்து காத்திருக்கும் என் செல்லமே. இல்ல நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல, நான் சும்மாவே உனக்கு அன்பான வார்த்தைகளை ஆறுதலுக்காக மட்டும்தான் சொல்றேன் நீ நினைச்சீனா இப்போ இதை கேட்க வேண்டாம். ஒரு நெல்லுல இருந்து அரிசியை எடுக்கணும்னா அந்த நெல்லை நன்றாக அடித்து அதில் இருக்கக்கூடிய பதர்களையும் அந்த தேவையில்லாத உமியை எல்லாம் விலக்கிட்டு தானே அதுல இருந்து அரிசி கிடைக்கும். அதே போலதான் நீ பேசக்கூடிய வார்த்தைகள்ல நெல்லு பதர் உமி எல்லாம் கலந்துதான் இருக்கு. நீதான் அதில் தேவையற்ற வார்த்தைகளை நீக்கிவிட்டு பயனுள்ள வார்த்தைகளை அளவோடு பேசி அது மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் உனக்கே அது உபயோகமாகவும் இருக்கும்படி வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும் என் செல்லமே. இந்த உலகத்துல எது செய்யறதுனாலும் தைரியமா தயக்கம் இல்லாமல் செய்ய வேண்டும். யாரோ ஒருவரை பார்த்து பயப்படுறதும் எந்த செயலை செய்வதற்கும் தயங்குவதும் இதை செய்யலாமா வேணாமா, இது சரி வராமா வராதான்னு யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் வெற்றி அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடாது என் செல்லமே. தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் வெற்றி சாத்தியமே இல்லை. துணிவும் முயற்சியும் யாருக்கிட்ட இருக்கோ அவர்கள்தான் வெற்றியின் முதல் படியை தொட முடியும். வெற்றியின் முதல் படியை தொடறதுக்கே துணிவும் முயற்சியும் அவசியம்னு சொல்லியிருக்கேன். நீ முயற்சி செய்து துணிவாய் தைரியமாய் உனக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக அதற்கான முடிவாக நான் உனக்கு வெற்றியை தந்தே தீருவேன். இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில அவசரப்பட்டு அவசரமா ஒரு முடிவு எடுத்துட்டீனா, யோசிக்காம முடிவு எடுத்துட்டீனா அது வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைச்சு நினைச்சு யோசிச்சு வருத்தப்பட வைக்கும். இங்கு நிறைய பேர் அப்படித்தானே வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை கிடைக்காம அவதிப்படுறதும் சரி, அல்லது வாழ்க்கையில அவசரப்பட்டு தான் விரும்பினவங்களையே திருமணம் செஞ்சுக்கிட்டு பின்னாளில் திருமணமான பிறகு அவங்க கஷ்டப்பட்டு வாழ்நாள் முழுவதும் நினைச்சு நினைச்சு வருத்தப்படுறதும் சரி. இப்படி பல உதாரணங்கள் இருக்கிறது என் செல்லமே. கல்வியில முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, தொழில்ல முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது வாழ்க்கை துணை பற்றி முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, யோசிக்காம அவசரமா பதட்டப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். நிதானமாக யோசித்து நீ செய்யக்கூடிய செயல்கள் வாழ்நாள் முழுவதும் உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகளும் செயல்களும் உன்னை வாழ்நாள் முழுவதும் யோசித்து கவலைப்பட வைக்கும் என்பதை புரிந்து கொண்டு சிந்தித்து செயலாற்று என் தங்கமே. உன்னை நல்லவங்க நினைக்கிறவங்க முன்னாடி நீ என்ன வேணா பேசலாம், ஆனா அளவோட இருக்கட்டும். அதே நேரத்துல உன்னை வேண்டாம் என வெறுத்து ஒதுக்குபவர்களின் கண் முன்னால் போய் நீ தலை குனிந்து நிற்கவும் கூடாது, மண்டியிட்டு எதையும் வேண்டி கேட்கவும் கூடாது. உன்னை வேண்டாம் நினைக்கிறவங்க, உன்னை பிடிக்காதுன்னு வெறுத்து ஒதுக்குபவர்களிடம் எப்போதும் தலை நிமிர்ந்து சொல்லு, என்ன போல உண்மையான அன்பு காட்டக்கூடிய மனிதர்களை இனி உங்கள் வாழ்நாள்ல நீங்க பார்க்கவே முடியாதுன்னு. ஏன்னா உன்னுடைய உண்மையான அன்பும் பாசமும் எனக்கு தெரியும். ஏன்னா என்ன பண்ற நீ, எல்லாருக்கிட்டையும் யதார்த்தமா பேசுற, வெகுளித்தனமா இருக்க, மனசுல பட்டதையெல்லாம் சொல்லிடுற. ஆனால் இதை புரிந்து கொள்ளாத சில மனிதர்கள் நீ சரியில்லை, நீ பொறாமப்படுற, கோபப்படுற, உன் குணம் சரியில்லை, உனக்கு எதுவுமே தெரியலன்னு உன்னை தவறாக நினைக்கிறார்கள் தானே. அப்படி உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களிடம் போய் நீ ஒரு நிமிடம் கூட தலை குனிந்து நிற்க கூடாது என் செல்லமே. அவங்க கண்ணு முன்னால உன்னை தலை நிமிர்ந்து வாழும்படி உனக்கு கம்பீரமான கௌரவமான வாழ்க்கையை அமைத்து தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னை பற்றி இல்லாத விஷயங்களை எல்லாம் இருப்பதாக அவதூறு கூறுபவர்களும் சரி, நீ இல்லாத நேரத்துல உன்னை பத்தி தப்பு தப்பா புறம் பேசி திரிகிற மனிதனும் சரி, அதற்குரிய கூலியை என்னிடமிருந்து வெகு சீக்கிரமாக பெறத்தான் போகிறார்கள். ஏன்னா இது இரண்டுமே எனக்கு பிடிக்காத விஷயம். ஒருத்தவங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசவும் கூடாது, அதே நேரத்துல அவங்க இருந்தாலுமே கூட அவர்கள் செய்யாத செயலை இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் சொன்னாங்கன்னு தவறாய் பேசுவதையும் நான் விரும்ப மாட்டேன் என் செல்லமே. உன்னை கவலைப்படும்படி செய்தவர்களையும் உனக்கு கஷ்டமை கொடுத்தவர்களையும் நீ அதிகமாய் நம்பக்கூடிய இந்த வராகி அம்மா நிச்சயமாய் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ அவங்கள மன்னிக்காத வரைக்கும், உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களை நினைத்து நீ வருத்தத்தை நிறுத்தாத வரைக்கும் நானும் அவர்களை மன்னிக்க மாட்டேன் என் செல்லமே. அவங்க செஞ்ச தவறுக்கு நிச்சயமாக நான் தண்டனையை கொடுப்பேன். நீயும் வாழ்க்கையில யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது. ஆனா அதே நேரத்துல உன்னை ஏமாத்தினவங்களை ஜெயிச்சு
அவங்க கண்ணு முன்னால உயர்வான வாழ்க்கையை வாழாமலும் இருக்கக்கூடாது என் செல்லமே. யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய நீ, என் அன்பு பிள்ளையான நீ இயல்பான பேசுகிறாய். யார் மனசும் காயப்படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து அன்பு செலுத்துகிறாய். அப்படிப்பட்ட நீ இன்னும் உனக்குள்ள ஒரு சில நல்ல விஷயங்களை வளர்த்துக்கணும். யாராவது பசின்னு வந்தா அவங்களுக்கு உடனே உணவு கொடு. பண்பு மாறாத ஒழுக்கமான பார்வையை எல்லாரிடமும் பார்க்க பழகு. யாரையும் எக்காரணம் கொண்டும் தவறாக பார்க்கவோ தவறான விஷயத்தை பற்றி சிந்தனை செய்யவோ நீ கூடாது. இந்த நல்ல குணம்தான் நீ யார் என்பதை மற்றவர்களுக்கு காட்டுவேன் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உன்னுடைய தகுதியையும் திறமையையும் நான் உயர்த்தப் போகிறேன். எது உன்னை விட்டு விலகி போனாலும், யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அது அவர்களுக்கு தான் பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்குமே தவிர நீ நிச்சயமாக உன் வாழ்வில் உயர்ந்து வரப்போகிறாய். உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் மிக பெரிய அளவில் நான் தரத்தான் போகிறேன். நீ இந்த உலகில் சாதனை படைத்து வாழ்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. மற்றவர்கள் மீது வெறுப்பை வெளிப்படுத்துவது யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஆனா எல்லார் மீதும் அன்பு காட்டுவது என்பது நல்ல மனம் கொண்ட மனிதர்களால் மட்டும்தான் முடியும். ஒண்ணு மத்தவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ஒண்ணு மத்தவங்க விரும்புறாங்களோ வெறுக்கிறாங்களோ, ஆனா நீ எப்போதும் எல்லாரிடமும் அன்பு நிறைந்த வார்த்தைகளை கருணையோடு பேசக்கூடிய ஆளாக இரு. ஓ நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் நிச்சயமாக நான் உன்னை சிறப்பாக வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ ஆசைப்படும் போது, என் பிள்ளையான நீ விருப்பப்படும் போது உனக்கான விருப்பத்தை நிறைவேற்றி தர வேண்டியதுதானே ஒரு தாயின் கடமை. அதை நான் நிச்சயம் சரியாக செய்தே தீருவேன். உன் விருப்பம் நிறைவேறணும், உனக்கான ஆசைகள் எல்லாம் அழகாய் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு அதிர்ஷ்டம் தேவை என் செல்லமே. நல்ல குணங்களோடு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உனக்கு அதிர்ஷ்டத்தை தராமல் வேறு யாருக்கு தருவேன்? நிச்சயமா உன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றி உன் விருப்பங்களை எல்லாம் அழகாய் அரங்கேற்றி தரத்தான் போகிறேன். யாருக்கும் தெரியாம நாம தப்பு செஞ்சுட்டோம்னு நினைச்சு சில பேர் நிம்மதியா இருக்காங்க. ஆனா அது நீண்ட நாள் நிலைக்காது என் செல்லமே. யாருக்கும் தெரியாமல் நாம தப்பு செஞ்சுட்டு தப்பு செல்லாம் நினைக்கக்கூடிய மனிதர்களை என் பொறுப்பில் என் கண்காணிப்பில் நான் வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். சரியான நேரத்தில் அவர்களுக்கு சாட்சியாக போய் நின்று நிச்சயமாக அவர்கள் செய்த தண்டனைக்கு நான் தவறை கொடுத்தே தீருவேன். இந்த உலகத்துல யார் என்ன செஞ்சாலும் சரி, கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் அவர்களுடைய செயலையும் இந்த வராகி அம்மா என்னுடைய கண்களால் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். யாருமே அவர்கள் செய்த நன்மையிலிருந்தும் தாகண்டு வர முடியாது, அவர்கள் செய்த தீமையிலிருந்தும் தப்பித்து வர முடியாது. நல்லது செய்தவர்களுக்கு பல மடங்கு நன்மையை கொடுக்க போகும் நானே தீயது செய்தவர்களுக்கும் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். நீ ஒருபோதும் தவறுகள் செய்துவிடக் கூடாது என் செல்லமே. அளவு கடந்த அன்பை கொண்டுள்ள உன்னை அடுத்தவர்கள் அலட்சியமாக நினைக்கிறார்களே என அவதிப்படாதே. கூடிய சீக்கிரம் உன்னுடைய அன்பையும் அருமை பெருமையையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி உன் மதிப்பை நான் உயர்த்தி காட்டுவேன். நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கை இனிமையானதாக சந்தோஷமானதாக மாற்றித்தர நான் இருக்கும்போது மற்றவர்கள் யார் என்ன சொன்னால் என்ன? எதையும் கண்டுகொள்ளாமல் கடந்து போக கத்துக்கோ. உனக்கான அறிவுரைகளை சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த வராகி அம்மா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பல சமயம் உனக்கு புரியாததாகவும் கசப்பாகவும் கூட இருக்கலாம். ஆனால் அது நிச்சயம் சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையை இனிப்பானதாக மாற்றக்கூடியதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ற விஷயங்களை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய். உன் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா சமயத்திலும் இந்த வராகி அம்மா நான் துணையாய் வந்து நிற்க தயாராய் இருக்கும்போது நீ ஏன் மனிதர்களிடம் எதையும் எதிர்பார்க்கிறாய்? கண்மூடித்தனமான நம்பிக்கை யார் மீதும் வைத்து விடாதே. ஏதோ ஒரு விஷயத்துல உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சு போச்சுன்னா அவங்க என்ன செஞ்சாலும் சரின்னு கண்மூடித்தனமா அவங்கள நம்புற. ஆனால் அப்படி நீ கண்மூடித்தனமாக வைக்கும் நம்பிக்கை நிச்சயமாக உன்னை கண்ணீர் விட வைத்துவிடும். புரிந்து நடந்து கொள் என் செல்லமே.